ஹலோ guys, இப்போ நம்ம பார்க்க போறது ஜாவோட ஒர்க்கிங் ப்ராசஸ். ஜாவோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம கொடுக்குற ஹியூமன் ரீடபிள் கோட ஜேவிஎம்ன்ற ஒரு திங் என்ன பண்ணும் அப்படின்னா, பைனரி கோடா மாத்தி சிஸ்டம் கிட்ட கொடுக்கும். அது எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா, அதை டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணுவோம். இந்த டாட் ஜாவான்றது எதுக்கு அப்படின்னா, நம்ம எழுதுறது ஜாவா ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்க்கு தெரியணும் அப்படின்றதுக்காக டாட் ஜாவான்ற எக்ஸ்டென்ஷன் வச்சு சேவ் பண்ணுவோம். தென் ஜாவா ரன் பண்ணணும் அப்படின்னா ஜேடிகேன்ற ஒரு திங் வேணும். இந்த ஜேடிகே அப்படின்னா என்னன்னா ஜாவா டெவலப்மெண்ட் டூல். ஸோ இந்த டூல்குள்ளதான் என்ன இருக்கும் அப்படின்னா கம்பைலர், இன்டர்பிரிட்டர் இது எல்லாமே எது உள்ளதான் இருக்கும்னா இதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஜேடிகே உள்ளார எனக்கு ஜேஆர்இன்ற ஒரு திங்கும் ஜேவிஎம்ன்ற ஒரு திங்கும் இருக்கும். இந்த ஜேவிஎம்ல தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஜாவாவோட இன்டர்பிரிட்டர் இருக்கும். ஸோ இந்த இன்டர்பிரிட்டர் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நான் எழுதுற கோட எனக்கு பைனரி கோடா மாத்தி சிஸ்டம் கிட்ட கொடுக்கும். ஸோ நான் எழுதுற கோட் என்ன ஆகும் அப்படின்னா டாட் ஜாவான்னு சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஜாவாவோட கம்பைலர் எனக்கு அதை டாட் கிளாஸ்ன்ற ஃபைலா என்னோட ஃபோல்டர்லயே சேவ் பண்ணிடும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னா கம்பைலேஷன் பண்ணுவீங்க. ஸோ கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் அது டாட் கிளாஸ் ஃபைலா உங்களோட ஃபோல்டர்லயே சேவ் ஆயிடும். என்ன ஃபைல் நேம் வைக்கிறீங்களோ அதே ஃபைல் நேம்ல டாட் கிளாஸ்ன்ற நேம்ல உங்களோட ஃபோல்டர்லயே சேவ் ஆயிடும். ஸோ சேவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜேவிஎம் என்ன பண்ணிடும் உங்களுக்கு பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணி சிஸ்டம் கிட்ட கொடுத்துரும். ஸோ அந்த சிஸ்டம் தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ஹியூமன் ரீடபிள் கோடா உங்களுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். ஸோ ஜாவோட ஒர்க்கிங் ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பைலேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அது டாட் கிளாஸ் ஃபைல சேவ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜேவிஎம் அதாவது ஜாவா வர்ச்சுவல் மிஷின்ன்ற திங் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பைனரி கோடா இருக்கிறத சிஸ்டம் கிட்ட கொடுத்து ஹியூமன் ரீடபிள் கோடா கெட் பண்ணி கொடுக்கும். இதுதான் ஜாவோட ஒர்க்கிங் ப்ராசஸ். தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஜாவால என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் விண்டோஸ்ல தான் ரன் ஆகும், லினக்ஸ்ல ரன் ஆகாது, இந்த மாதிரி எந்த எனக்கு நீடுமே இருக்காது. தென் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா என்னன்னா நான் எழுதுற ப்ரோக்ராம் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டா ஸ்பிளிட் ஆயிடும். ஸோ எனக்கு அது இன்னும் ரீடபிளா இருக்கும். தென் சிம்பிள் அண்ட் ஃபெமிலியரான சின்டாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட். இங்க ஜாவால கார்பேஜ் கலெக்ஷன் ஒரு திங் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கும். தென் பிளாட்ஃபார்ம் லைப்ரரிஸ். தென் மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட். இந்த மல்டி த்ரெட்டிங் சப்போர்ட் அப்படின்னா என்னன்னா எனக்கு மல்டிபிள் ப்ராசஸ் சைமல்டேனியஸா ரன் பண்றதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா ஜாவோட ஃபீச்சர்ஸ். ஜாவோட ஒர்க்கிங் ப்ராசஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜாவோட இன்ஸ்டலேஷன். ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களால ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஜேடிகேன்ற திங் உங்க சிஸ்டம்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். அந்த ஜேடிகேனா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட் உங்க சிஸ்டம்ல இருக்கணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னா குரோம்ல போயிட்டு ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒராக்கிளோட சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேடிகேயோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லினக்ஸ் வேணும்னா லினக்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஓஎஸ் வேணும்னா ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஜேடிகே உங்களோட சிஸ்டம்ல கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்றதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல செக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உங்களோட சிஸ்டம்ல சர்ச்ல வந்துட்டு நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிடும். இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஜாவாவோட எந்த வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாவா ப்ரோக்ராம் எழுதிட்டு உங்களோட சிஸ்டம்லயே நீங்க ரன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஜாவோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ். ஃபார் ஃபர்தர் கோர்ஸ் டீடைல்ஸ் கான்டாக்ட் அஸ்.